ஸோ வெல்கம் பேக் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம காட் ஆஃப் வார் 3 ரீமாஸ்டர் வெர்ஷனில் 2வது எபிசோடில் தாங்க இருக்கிறோம். வாங்க நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோடிங் ஸ்கிரீன்ல இருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ. கிரேட்டோஸ், ஜியூஸின் அழிவு இன்னி நம்ம கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சீக்கிரமா என்னோட கையில ஏறு அப்படின்னு காயா சொல்றா. ஓகே, நம்ம விங் யூஸ் பண்ணி மேலே ஏறிட வேண்டிதான். ஓகே காய்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, காயா மேலே ஏறுறாங்க. ஜூஸ் கிட்ட போயிட்டா, நீ கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறிட்டுக்கிறா. ஜூஸ் நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகே, வந்தாச்சு. வாவ், இந்த கிராஃபிக்ஸ் பாருங்க, அல்டிமேட் பண்ணிட்டாங்க. மேலே ஏறி வந்துட்டாங்க ஜூஸ். இப்ப என்ன ஃபாதர் பண்ணுவீங்க? நீ அத்தீனாவோட பாவாடைக்கு பின்னாடி நீங்க இனிமே ஒளிய முடியாது. அத்தீனா இறந்து போயிட்டா உன்னோட ரேஞ்ச்னால. நீ எந்ததா டிஸ்ட்ராய் பண்ண போற? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டெத் என்னைய எதுவுமே பண்ண முடியல. சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டும் என்னைய பிடிக்க கூட முடியல. அப்புறம் நீ என்ன? நான் என்னோட பகையை தீர்த்துவேன். வாய மூடு கிரேட்டோஸ். உன்னைய எப்படி நான் அழிக்கிறேன்னு மட்டும் பார். ஜூஸ் மேல வெறித்தனமா போயிட்டாங்க. ஃபுல் தண்டர் பவர் எடுத்துட்டு வந்துட்டான். ஓகே, காயா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கிறா. தண்டர் போர்ட்ல எடுத்துட்டாங்க ஜூஸ். ஓ மை காட், போச்சு. ஓடு. ஐயோயோ, கிரேட்டோஸ் கீழே போயிட்டானா? ஐயோயோ, காயாவும் கிரேட்டோஸ் கீழே போறாங்க உடஞ்ச கையோட. உழுந்துராத புடி கிரேட்டோஸ். புடிச்சிட்டாங்க. போடு. ஒரு வேளை நம்மளால புடிச்சிட்டான். காயா, என்னால பிடிக்க முடியல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணனா நம்ம 2 பேருமே கீழே விழுவோம். ஜூஸோட எண்டு நம்ம அழிக்க முடியாது. ஜூஸோட அழிவு என்னோட கையில தான் இருக்குது. நான் உன்னை காப்பாத்தினா டைட்டன்ஸை தான் நீ சர்வ் பண்ணணும். என்னோட ரிவெஞ்சை நீ இது பண்ணாத காயா. கவனமாக கேளு. நீ ஒரு சின்ன பூச்சி தான். ஜூஸ் தான் என்னோட டார்கெட்டு. எங்களோட சண்டை இது, உன்னோட சண்டை கிடையாது. காயா நோ அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டோஸ் கீழே விழுந்துட்டாங்க. ஓ மை காட், ஜூஸோட பிளேடும் கீழே விழுந்துருச்சுங்க. ஓ, எங்கங்க விழுகுறான்? வேற லெவல்ல எங்கேயோ விழுந்துட்டு இருக்கிறான். நான் ஒரு வாரியரா வாழ்ந்தேன். நான் ஒரு கடவுளாக இறந்தேன். நிறைய சஃபர் பண்ணேன். நான் ஒலிம்பஸை எப்படியாவது தோக்கடிப்பேன். என்னோட பகையை நான் எப்படியாவது தீர்த்துக்குவேன். இங்கே விழுகுறாங்க. ஓ மை காட், தண்ணிகள் விழுந்துட்டாங்க. கீழே பாருங்க, ஏதோ ஆவிங்க மாதிரி போயிட்டு இருக்குதுங்க கீழே. ரிவர் ஸ்டாட்டிக்ஸ். ஓ மை காட். விட்றா, போட அட்டாக் பண்ணு. ஓ என்னங்க, எல்லா பிளட்டும் இழுத்துருச்சுங்க. கிரீன் ஆப்ஸ்லாம் அவனோட அந்த பிளட் அப்படியே மீட்டர் கம்மியாச்சு பார்த்தீங்களா கைஸ்? ஓகே, ஓ மை காட், ப்ளூ பவரும் இழுத்துருச்சுங்க, மேஜிக் பவரும் இழுத்துருச்சு ஃபுல்லா. ஓ மை காட், ஃபுல்லா ட்ரை பண்ணிருச்சு கைஸ். டக்குன்னு நம்ம போயிடலாம். இழுக்க நம்ம எல்லா பவரையும் இழுத்து விட்டுக்குதுங்க. ஒண்ணுமே இல்லாமல் போயிடுவானோ? ஓ மை காட், விடு. ஒரு ரெட் ஆப்ஸும் இழுத்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிரீனு, அப்புறம் ப்ளூ, இப்போ ரெட் ஆப்ஸு எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்குதுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வெறித்தனமா போயிட்டு இருக்குதுங்க. ஆனா இவன் விழுந்துடுறாங்க எங்கேயாவது போய். பாருங்க, அந்த பிளேட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடங்க அது? ரெலம் ஆஃப் ஹெட்ஸா?
ஹேடிஸ் கிட்ட வந்துட்டோங்க கைஸ். நரகத்தின் அரசன் அவனோட இடத்துல விழுந்துட்டோங்க. மேல இருந்து ஒலிம்பஸ்ல இருந்து இங்கேருந்து எப்படி மேலே போறது? சியூஸ் நம்ம இன்னி முடிச்சு கொள்ளல. இந்த நரகத்தின் வாசல் என்னை எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது. சாவு மட்டுமே உன்னோட பர்பஸ் கிடையாது அத்தீனா அப்படின்றான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸ்பார்டன். எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட இழப்பு தான் ஜியூஸை வந்து இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வர சொல்லியிருக்குது. என்ன நீ வளர்ற? நீ இனி ஒலிம்பியன் கிடையாது அப்படின்றான். என்னோட சாவு வந்து உன்னோட பிளேடுனால தான் வந்துச்சு. என்னோட பிளேடு வந்து ஜியூஸ்க்காக மட்டும்தான். அதை மட்டும் நீ மண்டையில் நல்லா வச்சுக்கோ. இப்போ என்ன சொல்ல போறேன்னா, உன்னால தான் இவ்வளோ பெரிய வார் நடந்திருக்குது. ஜியூஸ் வந்து இறந்துட்டானா மனித குலமே எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏரிஸ் தோத்த மாதிரி ஜியூஸ் நீ சாவடிக்க முடியாது. தி கிங் ஆஃப், அதாவது அரசனோட கடவுளை நீ தோக்கடிக்கணும்னா உனக்கு வந்து ஃப்ளேம் ஆஃப் ஒலிம்பஸ்ன்ற ஒரு சக்தி வேணும். நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட இப்போ ஜியூஸை காப்பாத்துறதுக்காக. இப்போ வந்து நீ ஜியூஸுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கிற. என்ன உன்னோட மாற்றம்? நான் வந்து உண்மையை தேடிட்டு இருக்கிறேன். பிளேட் எடுத்துட்டாங்க. ஆனா இந்த வெப்பன் வந்து உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். போற வழியில நீ தான் உனக்கு ஹெல்ப் கொடுக்கும். இந்த பிளேடு பேர் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல். அந்த நெருப்பு கிட்ட நீ போகணும்னா இந்த இதுதான் உனக்கு கைட் பண்ணும். போற வழியில இதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஜியூஸோட மரணம் வந்து மேன்கைண்டே அழிச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த நெருப்பை வந்து நீ அழிக்கணும். அழிச்சக்கப்புறம்தான் எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல் புது ஒரு வெப்பன். அந்த வெப்பனை வந்து அப்படியே ஆல்டர் பண்ணி கொடுத்துட்டா போல. இங்கே ஏதோ கேட்குது. ஹேடிஸ், இந்த இடம் தான் எல்லாரும் மரித்து மரணத்தை அடைக்க போகிறாங்க. எல்லாரும் வந்து அதை செத்து போய் எல்லாமே இந்த நரகத்தில் தான் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. ஓகே கைஸ், நம்ம ஸ்விங் பண்ணியாச்சு. இவனுங்க பாருங்க பொழந்துடலாம். ஓகே L1-O. ஓகே L1-O அமுத்துனா என்ன வரும்? அதில் ஃபஸ்ட்டு இவங்களை டிஸ்ட்ரைப் பண்ணிடலாம். ஓகே ரிப்பிள் பண்ணியாச்சு. ஓகே இதுதான் L1-Oவா? ஓகே ஃபைன், போடு எல்லாத்தையும் டிஸ்ட்ரைப் பண்ணிடலாம். ஆனால் அந்த பவர் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்க. ஓகே ஃபைன், நீ எல்லாத்தையும் டிஸ்ட்ரைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லாம் இந்த பிளேடை வச்சு அவங்கள அட்டாக் பண்ணால் எப்படி சாவானுங்க. இப்போ பாருங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்கணும் இவனுங்களை. ஓகே இவனுக்கு ஒரு முட்டு கொடுத்தாச்சு. ஓகே இந்த சைடு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஒரு கேட் இருந்துச்சு. அது என்னன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த சைடு எங்கே போகுது? ஓகே R1 ஹைப்பீரியன் கேட். ஓ, அதாவது யார் பொசஸ் பண்ணியிருக்காங்களோ, அதாவது யார் சபிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் வந்து இந்த கேட்டுக்கு உள்ளே போக முடியும்னு போட்டிருக்கு அதில். ஓகே நம்ம இங்கே ஒரு சேவ் ஒன்று பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபைனலாக சேவ் பண்ணிட்டோம். ஓகே நம்ம அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு போயிட்டு வந்துடலாம். ஓகே இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு பவர் கிடைக்கும். என்ன பவர் இது? க்ரீன் பவரா? ஆமாம் கைஸ், பிளட் ஏற்றிடலாம். எல்லாம் பாருங்க மேலேருந்து கீழே விழுகுறாங்க. ஸோ எல்லா பாட்லையும் நீங்கள் இந்த ஹெல் பார்த்துருப்பீங்க. இதோட ஹெல் பயங்கரமாக இருக்குது. ஹேடிஸ், எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. நீ என்னை மிஸ் பண்ணியா ஸ்பார்டன்? ஓகே ஆர்மி ஆஃப் ஸ்பார்ட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன், ப்ரெஸ் R2. ஓடு. ஓ நம்ம ஆர்மியோட ஸ்பார்டன்ஸ் அதோட பவர் வந்துருச்சு பார்த்தீங்களா? போடு. நம்மளோட பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல் வந்து ஸ்பார்டனோட அந்த இது இறந்து போனாங்களா, அந்த ஸ்பார்டனோட ரேஞ்சை வந்து அது வந்து பவர் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தீனா சொல்கிறா. எல்லாத்தையும் பொழந்துடலாம். எம்பாருங்க கீழே இந்த பிளட்டெல்லாம் தெரிக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க கைஸ், சரியான கூஸ் பம்ப்ஸுங்க. காட் ஆஃப் 3னா காட் ஆஃப் 3 தான், சான்ஸே இல்லை. அதெல்லாம் வேற லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே ஃபைன், நம்ம எல்லாத்தையும் கொண்டாச்சு.
கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் போகணும், அந்த கம்பி வழியாக போகணும் மாதிரி காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது உன்னோட வலியை கண்டு அப்படின்னு ஹேடிஸ் சொல்கிறான். அஃப்கோர்ஸ் ஹேடிஸோட பவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட அடிவில் தான் இருக்கும். ஏன்னா அவன் நரகத்தின் அரசன். அவனோட பவரே அப்படி தான் இருக்கும். ஸோ இவனுங்களை போட்டு பொழந்துடலாங்க. போடு ஸ்பின் பண்ணி தூக்கி வீசினான் பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. இப்போ நம்ம அந்த சைடு போயிடலாம். ஓ வெட்டிடுறான் போடா, அதே வெட்டி இவனுக்கும் கொடுத்துடலாம். ஓ மை காட், கிராப் பண்ணிட்டான் போடு போடு போடா. அவ்வளோதாங்க போயிட்டான். சரி நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். இப்போ இவனையும் பொழந்துடலாங்க. ஓகே நம்மளுக்கு இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெட் ஆப்ஸ், அதாவது ரெட் கலர் பவர் ஏறுது பாருங்க. இந்த பிளட்டு, அதாவது எனிமீஸோட பிளட். ஓகே நம்ம R1 to ட்ராப், R1 நம்பியாச்சு. ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குங்க. ஓகே அதான் ஒவ்வொருத்தனா எப்படி இறந்தான்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு சபிக்கப்பட்டு. நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாங்க. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவரும் இல்லை. நம்ம போக போக தான் எல்லா பவரையும் எடுக்கணும். அதை எடுத்துடலாம் கைஸ். இந்த மேலேருந்து வந்தானுங்க பற்றியா தொங்கிட்டு, அவனுங்க வந்து நம்மக்கிட்ட வரானுங்க. இங்கே பாருங்க, ப்ளூ கலர் பவரும் ரெட் கலர் பவரும் 2 பவருமே ஒன்றா வருது. இங்கே பாருங்க, இங்கேயும் ரெட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ பவர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்மளுக்கு நிறையா சேலஞ்சிங்கான ஒரு இது வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்துடலாம் கைஸ். ஓகே நம்ம ஹேடிஸோட கேட் ஓப்பன் பண்ணிட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. மெடிசா, ஓ மை காட், மெடிசா வந்துட்டாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் சிலையாக்கினா பாருங்க. ஓ மை காட், பிடிச்சிட்டான். அவன் நம்மளை சிலையாக்கிறதுக்குள்ளே ரிஃபில் பண்ண. அவ்வளோதாங்க, சூப்பரா. அவ்வளோதான், கிழிச்சு விட்டாச்சு. ஆர்மி ஆஃப் ஸ்பார்டன் போட்டாச்சு. அவ்வளோதான், பொழந்துடலாங்க. இவ்வளோ அவ்வளோதாங்க, முடிஞ்சாங்க. ஓகே எக்ஸ் அமுத்தியாச்சு, ட்ரையாங்கிள் அமுத்தியாச்சு. ஓகே ஓ ராப்பிட்லி. ஓ நம்ம டைட்டாக பண்ணிடலாம். ஓ காட், மிஸ் ஆயிட்டா. இருந்தாலும் பொழந்துடலாங்க. அவ்வளோதாங்க, செத்துட்டாங்க. ஓகே ஃபைன், நீ இவனுங்களையும் கொட்டுடலாம். ஓகே இன்னொரு மெடிசா வந்துட்டாங்க. ஓ மை காட், எத்தனை மெடிசாடா வருவீங்க? டக்குன்னு பவர் போட்டுடலாம். டக்குன்னு ஓகே அட்ரஸ். ஓகே ஓ அமுத்தியாச்சு. எக்ஸ் அமுத்தியாச்சு. போடு மறுபடியும் ஓ அமுத்தியாச்சுங்க. ஃபைன் போடு. அவ்வளோதாங்க, முடிஞ்சாங்க. போடு, அவள் தலையை வெட்டி அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாச்சு ஆக்கினா பாருங்க. செம. ஆக்சுவலாக மெடிசாவோட பவரே பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக்குறது தான். இது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஒரு இதிலலாம் போனதுலலாம் மெடிசாவை தூக்கி இதுக்குள்ளே வச்சுக்குவான், அவனோட பவரோட கலெக்ஷனில் வச்சுக்குவான். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசாவை அழிச்சோன்னா டக்குன்னு வந்து சிலையாக்குறது வந்து அப்படியே டக்குன்னு அது செகண்ட்லேயே முடிஞ்சிடுது. அங்கே இருக்கிற எனிமி சுற்றியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் அழிக்கிறதுக்கு. ஓகே எல்லாம் மேலேருந்து விழுந்துட்டுக்கிறானுங்க. இந்த ஹேடிஸ் வேறு பயங்கரமாக சிரிச்சுட்டுக்கிறான் நம்மளை பார்த்து. அவன் அங்கேருந்து பார்த்து நம்மளை என்ஜாய் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓகே எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு நிறையா பிளட்டும் கிடைக்குது, நிறையா நம்மளுக்கு மேஜிக் பவரும் கிடைக்குது. ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். ஓகே இந்த இடம் எப்படிங்க தாண்டி போகிறது? இந்த இடம் எப்படி தாண்டுறதுன்னே தெரில. ஓகே இந்த சைடு நம்ம போயிடலாம். நீ எங்கேருந்துங்க பேசுகிறான்? ஓகே இந்த பவர் அப்புறமா எடுத்துக்கலாம், நம்மகிட்ட ஃபுல்லாக தான் இருக்குது. ஏதோ ஒரு மிருகம் மாதிரி உள்ளே இருக்குது, கட்டி போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன், நம்ம இந்த சைடு போகலாம். எவனோ இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான், இந்த சைடு தான் எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறான் போல். ஓகே இங்கே தான் இருக்கான் போல். ஆமாம் இங்கே இதுக்குள்ளே இருக்காங்க. நான் ரொம்ப வேதனையில் இருக்க ஸ்பாட்டன், என்னால் முடியலை. ஹேடிஸ் வந்து இந்த டார்ச்சர் வந்து என்னைய போட்டு கைதி பண்ணியிருக்கிறான், என்னை எப்படியாவது விடுதலை பண்ணு, உன்னால தான் அது முடியும். என்கிட்ட இருக்கிறதே என்னோட அம்பு மட்டும்தான், என்னைய வந்து விடுதலை கொடு, ஆனால் என்னைய விடுதலை பண்ணினா உனக்கு வந்து அந்த ஒரு அம்பு கொடுக்குறேன் அப்படின்றான். ஓகே கைஸ், அம்பு மாதிரி ஏதோ தரானாமா, மேலே ஏறியலாம். நெருப்பு வந்து என்கிட்ட வரக்கூடாது, நான் செத்து போயிடுவேன் அப்படின்றான். ஓகே இது வந்து நம்ம இந்த சைடு காட்டுது, அந்த சைடு கேட் திறக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது. ஓகே இது மேலே போச்சுன்னா கேட் இது ஆகுதா? ஓகே ஃபைன்,
அதுக்கு முன்னாடி இதுக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதிகமாக நெருப்பை வந்து இது புகையை வந்து கிரியேட் பண்ணுமாமா. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை புஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, புஷ் பண்ணியாச்சு. புஷ் பண்ணாலே இவ்வளோ தான் போகுது போல். தள்ளிகிட்டே போயிடலாம் போல். ஆமாங்க, தள்ளிகிட்டே போனால் எவ்வளோ தூரம் போகுது. ஓடு, அந்த டிராகன் பாருங்க பக்கத்தில் போனால் நெருப்பு கக்கிடுச்சு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம மேலே போகணும். நேராக வச்சிடலாம். மேலே இந்த சைடு ஒரு கேப் இருந்துச்சுல, அங்கே தான் போகணும் போல். இல்லை இந்த நெருப்போட தூக்கிட்டு போய் அங்கே எரிக்கணுமா? இந்த சைடு போக முடியாது கைஸ். இப்போ மறுபடியும் அங்கேயே வச்சிடலாம். ஓகே, அது நெருப்பு கக்கிட்டே இருக்கு. மேலே போகிறோம், மேலே. ஓகே ஃபைன், இந்த சைடு அங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்குது, அந்த லிவரை தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓகே, சைடு போக முடியல. அப்புறம் இந்த சைடு போவானோ? அந்த சைடும் போக முடியல. மறுபடியும் ஒரு ஜம்ப், ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியல. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், புரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த பசில் மாதிரி ஒன்று அந்த மேலே அந்த ஒரு இது மாதிரி நின்னோம் பார்த்தீங்களா, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ அதில் நம்ம நின்றுடலாம். அப்போ தான் வந்து அது கேட் ஓப்பன் ஆகும். இவன் வேறு நெருப்பு பக்கத்தில் வைக்காதன்னு கத்துறான். அட இருப்பா, அப்போ தான்ப்பா உன்னை நான் ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, அவனை ரிலீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த அம்பு தரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, இப்போ வரை கேட் திறக்க மூடுறதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். ஆரோனம்தியாச்சு. ஓகே ஃபைன். என்ன பண்ணுற நீ? ஓ ஓகே, 3 தலை டிராகன் ஒரு மாதிரி ஒரு நாய் மாதிரி வந்திருக்குங்க. இதை கொண்டுடலாம். ஓடு, இதையும் கொண்டுடலாம். அவ்வளோதான். ஓகேட்டுருச்சு. ஓகே ட்ரையாங்கிள். ஓ அவ்வளோதாங்க. பாடு வெறித்தனங்க. பாக்ஸ் அமுத்துனா ஓ மை காட், பாடு செமையாக நெருப்பு கக்குதுங்க. பார்த்தீங்களா, கிரேட்டோஸ் உண்மையிலே வேற லெவல் காடு தாங்க. பாருங்க எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டுக்கிறான். அதை ஓடு எல்லாத்தையும் எரிச்சிட்டான். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. இந்த நெருப்பை தான் வந்து அவனை பற்ற வைக்கணுங்க. இதான் வருது, போடு பற்ற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எரிஞ்சாங்க. செத்தே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவனை காப்பாற்றுன்னு சொன்னான். இவன் இப்படி தாங்க கடுப்புலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. காப்பாற்றுற நேரத்தில் செத்தே போயிட்டான். இப்போ இந்த நாயை கொண்டுடலாங்க, இல்லை நம்மளை கொண்டுறோம். ஓடு வா, சரியான ரேஞ்சுங்க. ஓகே ஃபைன், நம்ம ஆரோன் கேட்டாச்சு. போ ஆஃப் அப்பாலோ. ஓகே, நம்மளுக்கு அம்பு கிடச்சிருச்சுங்க. அவன் இறந்து போய் கொடுத்துட்டான். ஓ சூப்பர். ஓ என்ன ஃபாஸ்ட்டாக விட்றான் பாருங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2லலாம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2ல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதில் அம்பு சரசரன்னு விட்றாங்க. ஸோ இந்த அப்போலோ பார்த்தீங்கன்னா ஃப்ளேமும் கக்கும் போல். ஓகே, இவனையும் கொண்டாச்சு. அங்கேயே ஒரு இது இருக்குது. ஓகே ஃபைன், இந்த சைடு காட்டுறாங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து, அதாவது ஃப்ளேமை பற்ற வச்சோன்னா அது வந்து இந்த இப்போ கேட் ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கேட் ஓப்பன் ஆகும் போல். அதுக்கு முன்னாடி நம்ம பவர் ஏற்றிடலாம். நம்மகிட்ட பவர் இருக்குல்ல, எவ்வளோ பிளட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்றிடலாம். ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ போக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த ப்ளூ ஆப்ஸ் வேணும். ப்ளூ தான். ஓகே, R1 to ஹோல்ட். ப்ளூ ஆப்ஸும் கிடச்சிருச்சுங்க. இதை பற்ற வச்சிடலாம் கைஸ். எப்படி பற்ற வைக்கிறது? கிட்டப்போ. ஓகே, அவ்வளோதாங்க, பற்ற வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே போகணுன்னா நம்ம இங்கே ஒரு பாட் இருக்குல்ல, இந்த பாட்டை யூஸ் பண்ணி நம்ம மேலே போயிடலாம். ஓகே ஃபைன், நம்ம நகர்த்தியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர். இங்கே ஒருத்தருக்கான் என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பிளட் எடுத்தாச்சு. ஓ இங்கே பாருங்க, இது என்ன பெட்டினே தெரியல. ஓ ஃபீனிக்ஸ் ஃபெதர். ஓகே, 3 கலெக்ட் பண்ணனா நம்மளுக்கு பிளட்டு அதெல்லாம் ஏறும். ஓகே, அதாவது நம்ம ரிவர் ஆஃப் சைட்டில் போய் விழுந்தோம் பார்த்தீங்களா, நம்ம பவர்ஸ்லாம் போச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த பவர்ஸை நம்ம கெயின் பண்ணணும்னா இந்த மாதிரி மேஜிக் ஹிடனோட அந்த பெட்டியெல்லாம் வந்து திறந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். ஓகே, இதை பற்ற வச்சிடலாம். ஓகே, ஸோ பற்ற வச்சாச்சு. ஸோ இங்கே வர நம்ம சேவ் போட்டுடலாம்.
ஓகே கைஸ், நம்ம சேவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதையும் பற்ற வச்சிடலாம். இவங்க நிறைய நம்மளுக்கு பவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல. யாரா அவனுக்கு ப்ரேயர் பண்ணிட்டுக்கிறானுங்க. அவங்களையும் கொண்டாலும் நம்மளுக்கு பிளட் ஏறுங்க. அவங்களையும் கொண்டுடலாம். எல்லாம் ஹேடிஸால் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நரகத்தின் வாசலில் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹிடன் பெட்டி இருக்குது. இது பார்த்தீங்களா ஹார்னு போடு. ஸோ மேஜிக் பவரு, ரேஞ்ச் பவரு, பிளட்டு, இந்த 3 இது மேலே அந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு ஏறுறது. க்ரீனு, ப்ளூ, எல்லோ. ஸோ எல்லோ பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமு, அந்த அப்போலோ பவர் கிடச்சில்ல, அது வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஏதோ காட்டுறாங்க கைஸ். நம்ம எங்கேயோ வந்துட்டோம். உன்னை யாரும் அவனுங்க ப்ரேயர்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஓ அங்கே பாருங்க, சிலைலாம் பயங்கரமாக இருக்குது. ஓ இதுங்க சாத்தானுங்க வந்துருச்சு, வவ்வாலுங்க. காம்பேட் கிராப்பிள். ஓகே, கிராப்பிள் யூஸ் பண்ண சொல்லுது. ஓகே, ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிடலாம். கீழே இருக்கவங்கெல்லாம் கொண்டுடலாம். போடு, அவ்வளோதான், கிராப் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த சைடும் அவனுக்கு பாம் பிளாஸ்ட் பண்ணும்போது நம்மளை அட்டாக்கே பண்ண முடியல. அவ்வளோதாங்க, முடிஞ்சாச்சு. கிராப்பிள் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகே ஃபைன், புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இவங்களையும் கொண்டுடலாம். ஓகே, இவங்களையும் கொண்டுடலாம். போடு, அவ்வளோ ப்ரூட்டல் கில்லுங்க. ஓகே, முதல்ல இவனுங்க இந்த ப்ரேயர் பண்ணுறானுங்க பார்த்தீங்க, இவனுங்க பிறந்துடலாம். ஏன்னா இவனுங்க தான் வந்து அந்த சாத்தானை கூப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. ஓகே, அவ்வளோதாங்க, போட்டு பிறந்தாச்சு. இனி ஒன்று தான், இந்த இவனையும் கொண்டுடலாம். இனி ஒருத்தர் இருக்கான், இந்த மேலே ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறாங்க, இந்த இங்கே இருக்கான். ஓகே ஃபைன். ஓகே காய்ஸ், நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன் பண்ணுங்கள். Until then, bye.